பிறந்த நாளுக்கு அல்லது திருமண நாளுக்கோ பரிசு கொடுக்கிறீர்களா? மறந்தும் இந்த பொருட்களை மட்டும் பரிசா கொடுத்துடாதீங்க. உறவில் பிரிவே வந்துடும். ஒருவருக்கொருவர் பரிசுகள் பரிமாறுவது என்பது அன்பும் நெருக்கமும் மரியாதையும் நிரம்பிய ஒரு பாச பூட்டும் செயலாகும். நண்பர்கள், குடும்பத்தினர், காதலர்கள் என எந்த உறவாக இருந்தாலும் ஒரு பரிசு ஒரு சிறிய செயலாக இருந்தாலும் கூட அது மறக்க முடியாத நினைவாக மாறும். ஆனால் நாம் கொடுக்கும் பரிசுகள் எல்லாம் மகிழ்ச்சியை தான் தர வேண்டும் என்பதில்லை. சில பொருட்கள் துரதிர்ஷ்டத்தை வரவழைக்கும் என்ற நம்பிக்கைகள் பல சமூகங்களிலும் உள்ளது. அதற்காகவே நாம் உறவுகளுக்குள் எதையும் கொடுக்கும் வாய்ப்பு இல்லாமல் வெறும் நம்பிக்கை என்றாலும் கூட கவனமாக இருக்க சில பரிசுகளை தவிர்க்க வேண்டும். அப்படிப்பட்ட 5 பரிசு பொருட்கள் பற்றி இங்கே பார்ப்போம். கத்தரிக்கோல். கத்தரிக்கோல் நூல் வெட்டும் கத்தி போன்ற கூர்மையான பொருட்கள். உறவில் பிளவை ஏற்படுத்தும் என நம்பப்படுகிறது. இது வெட்டு அல்லது துண்டாக்கும் குறியீடாக கருதப்படுகிறது. நெருக்கமான உறவுகளுக்கு இது விரோதமான சகுனமாகவே காணப்படுகிறது. சில கலாச்சாரங்களில், குறிப்பாக சீன நம்பிக்கையின்படி கடிகாரம் பரிசளிப்பது நேரம் முடிவடையும் என்ற எண்ணத்தை சுட்டிக்காட்டுகிறது. இது அந்த உறவில் ஒரு முடிவின் அறிகுறியாகவும் கருதப்படுகிறது. நண்பர்களுக்கோ காதலருக்கோ நேரம் குறைந்துவிட்டது என குறிக்கக்கூடும். கருப்பு நிறம் பெரும்பாலும் துக்கத்தையும், வெள்ளை நிறம் பிரிவையும் சில சமயங்களில் குறிக்கும். குறிப்பாக காதல் உறவுகளில் இந்த நிறங்களில் பரிசுகள் கொடுப்பது தவிர்க்கப்படுகிறது. இதற்கு பதிலாக உருக்கமான உணர்வுகளை ஏற்படுத்தும் சிவப்பு, மஞ்சள், இளஞ்சிவப்பு போன்ற நிறங்களை தேர்ந்தெடுப்பது சிறந்தது. காலணிகளை பரிசாக கொடுப்பது அந்த நபர் உங்களை விட்டு செல்வார் என்று உறுதியாக சொல்வதாக நம்பப்படுகிறது. இது காதல், உறவு, திருமணம் போன்ற நெருக்கமான பந்தங்களில் விஷமமான எண்ணங்களை கிளப்பக்கூடியதாக இருக்கலாம். எனவே இவை உணர்வு பூர்வமான உறவுகளில் தவிர்க்கப்பட வேண்டும். பழுதடைந்த கண்ணாடி, பழைய ஜிமிக்கி அல்லது எதையாவது ஒட்டி செய்த பொருட்களை பரிசளிப்பது நல்ல சகுனம் அல்ல. இவை உறவுகளில் பிரச்சனைகள் வர காரணமாகும் என நம்பப்படுகிறது. பரிசு என்பது புதிதாய் இருக்க வேண்டும். மனதில் மகிழ்ச்சியை ஏற்படுத்த வேண்டும். பரிசு என்பது மனதை கொள்ளையடிக்கும் விஷயமாக இருக்க வேண்டும். மனப்பூர்வமானது, நேர்த்தியானது, நேர்மையானது. அன்பு காட்டுவதில் செலவானது முக்கியமல்ல. உங்கள் நேரமும் உங்கள் முயற்சியும் அதிக மதிப்புடையவை. கைவினை பொருட்கள், தனிப்பட்ட புகைப்படங்கள், ஓவியங்கள் மற்றும் நீங்களே தயார் செய்த சிறிய சமைப்புகள் கூட அதைவிட நம்மை நெருக்கமாக பிணைக்கும்.